என்ன டாடி இன்னைக்கு சர்ச்லாம் போயிட்டு வந்தீங்களா? ஆமா, போயிட்டு வந்தாச்சுல. நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நாங்கள் என்ன சர்ச்சில் கற்றுக்கிட்டோம்னு சொல்றதுக்கு நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன். பிகாஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல். ஸோ இன்னைக்கு வந்து உறவுகள், ரிலேஷன்ஷிப் குறித்து பார்த்தோம். ஜெனசிஸ் 3, 6 and 7 வேர்ஸ்லேருந்து பார்த்தோம். ஆனால் இந்த உலகத்தை உண்டாக்குனாரு, அப்புறம் ஆதாம் ஏவாளை உண்டாக்குனாரு. ஸோ உறவு வந்து அங்கே தான் துவங்குச்சு. நம்ம எல்லாருக்குமே வந்து உறவுகள்னு சொல்லும் போது நிறைய நல்ல விஷயங்களும் ஞாபகம் வரும், நிறைய பேட் காரியங்களும் நமக்கு வந்து ஞாபகம் வரும். நம்ம எல்லாருமே ஆல் ஆஃப் அஸ் ஆர் அஃபெக்டட் பை ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் அ லைஃப் இஸ் டிஃபைன்ட் பை ஆர் ரிலேஷன்ஷிப். நம்மளோட வாழ்க்கை வந்து அதோட நல்ல குவாலிட்டினா நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகள் வச்சுதான் அது இருக்குது. நம்ம நல்லா குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு பண்ணிங்க கூட போய் நம்ம போய் இருந்தோம் அப்படின்னு சொன்னா தட் isn't a right relationship, கரெக்டா? ஸோ நம்ம என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா யோசிச்சு பார்க்கணும். ஆல் குட் அண்ட் பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் ஆஃப் லைஃப் இஸ் கனெக்டட் டு அ பர்சன். ஸோ என்ன ஒரு நல்ல மூமெண்ட் இல்லை நம்ம ஒரு பேட் சுச்சுவேஷன், சேட் சுச்சுவேஷனாக இருந்தாலும் அது எல்லாமே ஒரு நபரை குறிச்சதாக தான் இருக்குது. அந்த நபர் தான் நமக்கு அந்த நேரத்தில் மைண்டுக்கு வருவாங்க. மேபி அவங்க நமக்கு நல்லது பண்ணியிருக்கலாம், இல்லை நம்ம கெட்டது பண்ணியிருந்திருக்கலாம். அவங்க பேர் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ பெயின்ஃபுல் சுச்சுவேஷன் ஹேஸ் கனெக்டட் வித் த பர்சன்ஸ். அதே மாதிரி தான் நமக்கு ஒரு பெயினான சுச்சுவேஷனாகவே இருந்தாலும் அது ஒரு நபரை வந்து சார்ந்ததாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஏதோ பொருளை சார்ந்ததாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ சந்தோஷம், கவலை எல்லாமே ஒரு நபரை சார்ந்ததாக தான் இருக்க போகுது. இஃப் வி ஆர் இன் ராங் ரிலேஷன்ஷிப், அதுக்கு வந்து கான்சிக்வன்சஸ் வந்து நிச்சயமாக உண்டு. நம்ம ஒரு ராங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால். ஸோ ரிலேஷன்ஷிப் இஸ் அ கரன்சி ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது ரொம்ப ஹெவியான ஒரு கோட்டாக எனக்கு தெரிஞ்சது இன்னைக்கு. ஸோ எவ்ரி பெயின் அண்ட் ப்ளஷர் இஸ் கனெக்டட் டு அ பர்சன். ஸோ சூஸ் வைஸ்லி. காட் இஸ் குட் ஆல் த டைம்னு நம்மளால சொல்ல முடியும். ஆல் த டைம் காட் இஸ் குட்னு சொல்ல முடியும். ஆனால் மனுஷன் எல்லா டைமும் குட்னு நம்மளால சொல்ல முடியுமா? இல்லைன்னா எல்லா நேரத்துலையும் மனுஷன் குட்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. ஸோ ஒன்லி காட் இஸ் குட் ஆல் த டைம். ஆல் த டைம் ஒன்லி காட் இஸ் குட். ஸோ அதுலேயும் நம்ம கவனமாக இருக்கணும். ஸோ ரிலேஷன்ஷிப் ஆர் டு பி பில்ட். ரிலேஷன்ஷிப்புங்கிறது நம்ம கட்டுவிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம கட்டுறோம் அப்படி தானே. ஏன் அதை அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம நிறைய பொருட்களை சேர்த்து அது சரியான ப்ரொபோர்ஷனில் வச்சு நம்ம வந்து ஒரு பில்டிங்கை வந்து கட்டுறோம். ஸோ அதே போலதான் அதுக்கு கட்டி முடிச்ச பிறகு கியூரிங் டைம்னு ஒன்று கொடுக்குறோம். ஸோ அதுக்கான நேரத்தையும் நம்ம அவகாசத்தையும் நம்ம கொடுக்குறோம் அதுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் எவ்ரி ரிலேஷன்ஷிப் நீட்ஸ் அ டைம் லைக் தட். இப்போ சரியான ப்ரொபோர்ஷன்லயோ சரியான இதுலயோ பண்ணலன்னா இட் ஈஸிலி ஃபால் அபார்ட். கியூரிங் டைம்லாம் கொடுக்கல, சரியான ப்ரொபோர்ஷன்ல கட்டல, எல்லா பொருட்களையும் யூஸ் பண்ணி அப்படின்னு சொன்னா அந்த பில்டிங் வந்து கொலாப்ஸ் ஆயிடும். அதே மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்பும். ரிலேஷன்ஷிப் இஸ் சம்திங் தட் வில் ஈஸிலி ஃபால் அபார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம எல்லாருமே லைஃப்ல வந்து ஒரு விஷயம் சொல்லுவோம், ஐ எம் ஃபாலிங் இன் லவ் அப்படின்னு சொல்லுவோம், ஐ எம் ஸ்டாண்டிங் இன் லவ். காதலில் விழுந்தேன்னு தான் சொல்லுவோம். நம்ம யாரும் உட்கார்ந்துருக்கேன் காதல்ல, இல்ல நின்றுட்டு இருக்கேன் காதல்ல அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அண்ட் வந்து நம்ம கீழே விழணும் அப்படிங்கிறதுக்காக நம்மள வந்து உருவாக்கல. God did not create us to fall down. ஆனா சின்ன வயசுல இருந்து நம்ம நிறைய ரைம்ஸ் கேட்டிருக்கோம். லண்டன் பிரிட்ஜஸ் ஃபாலிங் டவுன், அதே மாதிரி ரிங்கா ரிங்கா ரோசஸ் ஆல் ஃபால் டவுன் அப்படின்னு சொல்லி பார்த்துப்போம். ஹம்டி டம்டி sat on a wall-லயும் he falls down. அதே மாதிரி ஜாக் அண்ட் ஜில் வென்ட் அப் அ ஹில் அப்படின்னு சொல்லும் போதும் ஜாக் ஃபெல் டவுன் அண்ட் ப்ரோக் அப்படின்னு இருக்கும். ஸோ எந்த ஒரு ரைம்ஸ் சின்ன வயசுல இருந்து நம்ம கேட்டது எல்லாமே நம்ம விழுவோம், கீழே விழுவோம் அப்படின்னு சொல்லிதான் அதுவே நமக்கு பழகியும் போச்சு. ஆனா ஆண்டு நம்மள அதுக்காக கீழே விழுறதுக்காக நம்மள வந்து உருவாக்கல. ஸோ சின் மேக்ஸ் அஸ் ஃபால். தாத்தா வந்து அங்க பாவமே இல்லாத இடத்துல விழுந்தான். ஆனா நம்மள இந்த உலகத்துல நம்ம எதுல கீழே விழுறோம் அப்படின்னு சொன்னா பாவத்துலதான். ஸோ அதுக்கு சாத்தானுக்கு வந்து எப்போ எதிர்த்து நிக்கணும். ஸோ அவன் காட்டுற எல்லா நயங்களுக்கும் நம்ம எதிர்த்து தான் நிக்கணும், பாவத்துக்கு எதிர்த்து தான் நிக்கணும். அதனாலதான் நம்ம யார் கூட சேர்றோம், இது சும்மா தான் ஒரு நேரம் தான் கூட போனேன் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பாவங்களுக்கு அடிக்ட் ஆகுறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்கு. ஸோ கீ டு பில்ட் அ ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னு சொன்னா, எப்பவுமே எனக்கும் அவங்களுக்கும் செட் ஆகல, எனக்கும் அந்த மேனேஜருக்கும் செட் ஆகல, எனக்கும் இதுக்கும் செட் ஆகல அப்படின்னு நம்ம எப்பவுமே எனக்கும்னு ஒரு வேர்ட் நம்ம யூஸ் பண்ணிப்போம். நமக்கு எங்கெல்லாம் ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகலையும் எனக்கும் அவங்களுக்கும் செட் ஆகல அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த எனக்கும்ன்றது காமனா இருக்கும் எல்லா இடத்துலயும். அது ஒர்க் பிளேஸா இருக்கலாம், ஃபேமிலியா இருக்கலாம், இல்ல ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அதுல வந்து எல்லாமே அது காமனான வேர்ட் எனக்கும் அப்படின்னு இருக்கும். அந்த எனக்கும்ன்றத வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். நான் தான் பிரச்சனையா ஒரு வேலை இதுல, நான் என்ன எதுலையாவது மாத்திக்கணுமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது we can make it right. அதை வந்து நம்மளால சரி பண்ண முடியும். ஸோ ரிலேஷன்ஷிப் ஆல்வேஸ் மேட்டர்ஸ். அதுக்கு டைம் கொடுக்கணும்,
ப்ராப்பராக கட்டணும். சும்மா கட்டிட்டு நம்ம வந்து அது விழுந்துச்சு கொலாப்ஸ் ஆயிடுச்சு நம்ம சொல்ல முடியாது. அண்ட் வந்து அந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆல்வேஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இஸ் ஃபார் சேஃப்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இன்னைக்கு. அதை நம்ம தாண்டும் போது தான் நம்ம பாவத்தில் விழுந்துடுறோம். அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து நம்ம வந்து ஏன் பண்ணக்கூடாது, எதுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது தான் நம்ம அந்த பாவத்தில் விழுந்துடும். சாத்தான் வந்து உண்மையையே பொய் மாதிரி உண்மையை வந்து பொய்யாக்கி காட்டிட்டான் ஏவாள் கிட்ட வந்து. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஆண்டு நமக்கு இதை செய்யாதன்னு சொல்றாருன்னா அது நம்ம நல்லதுக்கு மட்டும்தான். ஏன்னா எவ்ரி சின் கம்ஸ் வித் கான்சிக்வன்ஸ்ன்னு நான் நம்புறேன் எப்பவுமே. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் இஸ் ஃபார் ஆர் சேஃப்டி, பட் சேட்டன் ஷோஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஸ் டிக்ளைன். ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து அவன் என்னவா காட்டுறான், உனக்கு அவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா, நீ அவரை மாதிரி ஆயிடுவேன்றதுனால தான் உன்னை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து வேற மாதிரி காட்டிடும். ஆல்ரெடி அவங்க ஆண்டரை போல தான் இருந்தாங்க, ஆனா அது இல்லை, இதை சாப்பிட்டாதான் ஆவீங்கன்னு ஒரு பொய்யை சொல்லி நயம் காட்டிட்டான். we lose our protection when we go beyond the restriction. ரெஸ்ட்ரிக்ஷனை தாண்டி போகும்போது நம்மளுக்கான ப்ரொடெக்ஷன் நமக்கு இல்லாம போயிடுது. நான் இதுல ஒண்ணு கத்துக்கிட்டேன் என்ன அப்படின்னா, என்னைக்கெல்லாம் நம்ம வந்து ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி ஆக்கிட்டீங்க, ஏன் என்னோட வாழ்க்கை இப்படி இருக்கு ஆண்டவரே அப்படின்னு நம்ம எப்பெல்லாம் யோசிக்கிறோமோ அப்பெல்லாம் நான் நினைக்கிறேன் அது வந்து சாத்தான் காட்டுற ஒரு கனி, விளக்கப்பட்ட ஒரு கனின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் வந்து எனக்கு அதை சொன்னாரு. எப்பெல்லாம் ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு, ஏன் என் வாழ்க்கை மாற மாட்டேங்குது, நான் ஏன் இப்படியே இருக்கேன், எனக்கே அது வந்து ஆண்டவர் இன்னைக்கு அப்படியே அப்ரப்டா பேசுற மாதிரி இருந்துச்சு. எப்பெல்லாம் நம்ம அப்படி யோசிக்கிறோம், நம்ம ஆல்ரெடி காட் போலதான் இருக்கோம், ஏற்கனவே நம்ம வாழ்க்கை நல்லா தான் இருக்கு, ஏற்கனவே ஆண்டவர் நம்மளை காப்பாத்திட்டாரு, எல்லாமே பண்ணிட்டாரு, ஆனா நம்ம இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கோம், ஏன் நம்ம இன்னும் இப்படியே இருக்கோம், ஏன் நம்ம வாழ்க்கை மாறல, எதுக்காக இப்படியே இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது நம்மளோட அது சாத்தான் காட்டுற அந்த விளக்கப்பட்ட கனியா நான் பாக்குறேன். ஆல்ரெடி வி ஆர் ஃபைன், பட் சாத்தா வந்து இல்ல யூ ஆர் நாட் ஃபைன், நீ இன்னும் ஃபைன் ஆகணும், நீ இன்னும் காப்பாற்றப்படல, நீ இன்னும் காப்பாற்றப்படணும் அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாத்துறான். அதனாலதான் நம்ம நிறைய டைம் டிஸ்கரேஜா லோவா ஃபீல் ஆகுறோம். ஆண்டர்கிட்டயும் அந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு நாமளே நிறைய தடவை அந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிறோம் நான் நினைக்கிறேன். Sin came in because of the breakage of relationship. Sin makes you feel கில்ட்டியா, நம்மளை வெட்கமா ஃபீல் பண்ண வைக்கும் நம்ம பாவம் பண்ணிட்டோம்னா. ரெண்டாவது நம்மளை வந்து ஒளிச்சு வைக்கிறதுக்கு முயற்சி, நம்மளே ஒளிச்சுக்குவோம் நம்மளையே. எப்படி ஆதாம் ஏவாள் வந்து மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டாங்களோ நம்மளும் ஆண்டர்கிட்ட நம்மளை வந்து ஹைட் பண்ணிக்குவோம். நம்ம பாவம் பண்ணும்போது இதெல்லாம் நமக்கு நடக்கும், வெட்கத்துக்குள்ளாக போவோம், நம்ம மறைஞ்சு இருந்துக்குவோம். அதே மாதிரி சின் மேக்ஸ் யூ ஹைட் ஃப்ரம் த கிரியேட்டர் அண்ட் ஹிஸ் கிரியேஷன். நம்மளை உண்டாக்கினவர்கிட்ட இருந்தும் நம்ம மறைஞ்சுக்குவோம், நமக்காக உண்டாக்கின காரியங்கள் கிட்ட இருந்தும் நம்ம வந்து மறைச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். லாஸ்ட் திங் வந்து நம்ம எல்லாரையும் பிளேம் பண்ணுவோம், அவங்களாலதான் நான் இந்த பாவம் பண்ணேன், இவங்களாலதான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு பிளேம் கேம் ஆடிப்போம். இது ஏதேன் தோட்டத்துல ஆரம்பிச்ச பிளேம் கேம் தான். இந்நாள் வரைக்கும் நம்ம ஒருத்தர் பிளேம் பண்ணியே வாழ்ந்துட்டு இருக்கோம், இவங்களாலதான் என் வாழ்க்கை எப்படியாச்சு, இவங்களாலதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆடம் வந்து என்ன சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னா, ஏவாள் வந்து நீங்க கொடுத்த தேவரீர் தந்த ஏவாள் தான் இப்படி வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரெண்டு பேரையுமே வந்து பிளேம் பண்ணிடுவாரு. ஸோ நம்மளும் நிறைய டைம் இந்த மாதிரி பாவத்துல இருக்கும்போது ஆண்டு தான் என் வாழ்க்கையை இப்படி ஆக்கிட்டாரு, அவர் தான் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்றது, பாவத்துக்குள்ள இருக்கும் போது இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில சொல்றோம்னா மேபி வி ஆர் இன் சின். அவர் ஆல்ரெடி நம்மளை காப்பாத்திட்டாரு, பட் ஸ்டில் நம்ம அந்த சேத்துல போய் திரும்பி ஒரு வேலை விழுந்துட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் குறிச்சுதான் இன்னைக்கு பார்த்தோம். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட் வந்து இந்த ரைம்ஸ் எல்லாம் கேட்கும் போதுதான் எனக்கு வந்து லைக் எனக்கு பர்த்டே இல்லை, அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இன்னைக்கு சர்வன்ல அதை கேட்கும்போது. பிகாஸ் அப்பாங்க தான் வந்து பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ரைம்ஸ் எல்லாம் பாடுவாங்க, பேரண்ட்ஸ் தான், அப்பா அம்மா தான் பிள்ளைங்களுக்கு ரைம்ஸ் பாடுவாங்க. ஆனா இன்னைக்கு சர்வன்ல அதெல்லாம் கேட்கும் போது ஐ வாஸ் லைக் சோ ஹாப்பி. ஏதோ நம்மளோட ஒரு சைல்ட்ஹுட் பார்ட்டை வந்து நம்ம திரும்பி ஒன்று பாக்குறோம், சைல்ட்ஹுட் பார்ட் வந்து இப்படி இருந்திருக்கும்னு நம்ம பாக்குறோம்னு தோணுச்சு. ஸோ இது உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இது வந்து நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகும் ஹெச்இசி அஃபிஷியல்ல. கண்டிப்பா நீங்க பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும். அது ரொம்ப பிளஸ்டாவும் இருக்கும், நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றதுக்கும் அது வந்து உறுதுணையா இருக்கும். பிகாஸ் நமக்கு தெரியும் ஏசப்பா தான் நமக்கு ட்ரூ ரிலேஷன்ஷிப், ட்ரூ லவ். ஸோ அவர் மேல நம்மளோட ரிலேஷன்ஷிப் சரியா இருக்கும்போது ஆல் அதர் ரிலேஷன்ஷிப் வில் ஃபால் இன்டு பிளேசஸ். இதெல்லாம் தான் நான் இன்னைக்கு கத்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப உண்மையாவே ஒரு கட்டிடம் கட்டின மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஏசப்பா எப்படி கட்டியிருக்காங்க, நம்மலாம் எப்படி கட்டி வச்சிருக்கோம், நம்ம என்னெல்லாம் சரி பண்ணணும்னு நான் பார்த்தேன். ஸோ உங்களுக்கும் அது பிரயோஜனமா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். God bless you all. Bye.